ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் அவருடைய பிறப்பை குறித்து தியானிப்போம். மத்தேயு 1:22 இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவர் எப்படி பிறப்பார், அவருக்கு எப்படி பெயரிட வேண்டும், அவர் எப்படி இருப்பார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி என்பதை உணர்த்தும்படியாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது ஒரு அடையாளமாகிய இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தேறுகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு அதிசயம்தான். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தது. அதனால் தான் தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பு சகல ஜனங்களுக்கும் அது ஒரு நற்செய்தி. சுவிசேஷம் சொல்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றோம். அநேகர் கேட்கிறார்கள், அதை உள்வாங்கி தன் இருதயத்திலே வைத்துக் கொள்கிறார்களா? இல்லை. ஆகையினால உள்வாங்கி வைத்து அவரை வாழ்த்துங்கள், அவரை போற்றுங்கள், அவரை துதியுங்கள். மனுக்குலத்தை மீட்க வந்த தேவகுமார் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.